ஆரம்பாக்கத்தில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி பள்ளி முடிந்து பாட்டி வீட்டிற்கு சென்ற சிறுமியை வாயை பொத்தி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். சிறுமியை தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகே விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. சிசிடிவி காட்சிகள் தெளிவில்லாமல் இருந்ததாலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி அதிர்ச்சியில் இருந்ததாலும் குற்றவாளி குறித்து போலீசாரால் உடனடியாக தகவல் சேகரிக்க முடியவில்லை. சம்பவம் நடந்து ஒரு வாரம் கடந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கண்டனங்கள், சமூக ஆர்வலர்களின் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. இதனையடுத்து 4 தனிப்படைகளாக இருந்ததை 20 தனிப்படைகளாக உயர்த்தி தனது நேரடி மேற்பார்வையில் விசாரணையை முடுக்கிவிட்டார் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க். தெளிவற்று இருந்த சிசிடிவி காட்சிகளில் இருந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் குற்றவாளியின் தெளிவான புகைப்படம் உருவாக்கப்பட்டது. குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தை வெளியிட்டு தகவல் கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்தது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை. சிறுமி வழக்கில் தேடப்படும் நபரின் உருவ அமைப்பு சூலூர்பேட்டையில் தாபா ஒன்றில் பணியாற்றும் நபருடன் ஒத்துப்போவதாக பொதுமக்களில் ஒருவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் தாபா உணவகங்களை கண்காணித்தனர். அவற்றில் ஒரு தாபாவில் பணியாற்றிய அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளைஞன் மீது சந்தேக பார்வை விழுந்தது. அந்த நபர் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிவது தெரிய வந்து போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கைதான நபரை கவரப்பேட்டை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விடிய விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றவாளியை தங்களிடம் காண்பிக்குமாறு கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட தொடங்கினர். அந்த குற்றவாளியை வந்து கண்ணில் காட்டுங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க. அந்த குற்றவாளியை எங்க மக்கள் தெரியணும், பொதுமக்கள் தெரியணும். கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையான அந்த இளைஞர் தாபாவிற்கு கூட செல்லாமல் தொடர்ந்து விடுமுறை எடுத்து வந்ததாகவும், வாரந்தோறும் சனிக்கிழமை விடுமுறை எடுத்து தமிழக எல்லைப்பகுதி கிராமங்களுக்கு சுற்றுலா போல செல்வது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின் அந்த நபரை போலீசார் நீதிமன்றம் அழைத்து சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.